உங்களுக்கு தான் பண்றாங்க. இப்போ ஏதோ குளறுபடி பண்ணி தான் எங்களை நாசமாக்குறாங்க. ஓட்டு போடாதபடி அப்புறம் பண்ண எங்க பேர் இல்லன்னுடுவாங்க போலகுது. உங்க இதுவே கிடையாதுன்னு எழுதி கொடுக்கல நாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வரவே இல்லங்க ஓட்டு போட போங்கன்னு வாங்க போலகுது. அதை பார்த்தா நடத்த போறாங்க. இதனால ஜனத்துக்கு கஷ்டம் படுத்துறது ஓட்டும் இதனால இது மாரி வேணான்னு தான் இதை சொல்றாங்க. இது இவங்க ஒரு புதுவிதமா பண்ணி ஓட்டை ஸ்பிட் பண்றாங்க. மக்கள் ஓட்டு போடாத அளவுக்கு பண்றதுக்காக தான் இது ஒரு காரணம்ன்ற மாதிரி இருக்குது. இப்ப பாவம் நிறைய பேர் இப்ப தெரியாதவங்க அந்த குடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு போறாங்க. இந்த சார் இது என்ன ஃபீல் பண்ணும், இது என்ன அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 2002க்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவே இல்ல சார், எப்படி சார் ஃபீல் பண்ணுவாங்க? இப்ப எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நாங்க ஃபீல் பண்றோம். இப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்ப எங்க அம்மாக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, எங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன டீல்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா டீல்ஸ் எப்படி இருக்கும் இதுல நீங்க சொல்லுங்க. இது அதுக்காக தான் சார் கொடுத்துருக்காங்க. இது ஓட்டு போடுறதுக்காக கொடுக்கல, ஓட்டை திருடுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபார்ம் சார். இது அதுக்கு தானே சார் இதை பண்றாங்களே, அதுதான் சார் இதுக்கு அர்த்தமே. இல்லைன்னா அதை விட்டுருக்கலாமே சரி சார். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா வந்துருச்சு சார், இப்போ எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா வந்துருச்சு. ஏன் சார் ஆதார் நம்பரை நம்ம ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணா அசால்ட்டா முடிஞ்சிருமே. இந்த ஃபார்ம்லாம் எதுக்கு சார் நீங்க சொல்லுங்க? திருட்டு சார், இது ஓட்டு திருட்டு சார், அவ்வளவுதான் சார். மெயில் ஐடி ஓபன் பண்ணுங்க அதெல்லாம் சில பேர் தெரியாதே இருக்காங்களா சார். அதை ஓபன் பண்ணா அது வரலன்னு கூட சொல்றாங்களே. இதெல்லாம் எப்படிங்க எங்களுக்கு தெரியலங்க, என்ன பண்ணதுன்னு கேக்குறாங்களே. இந்த தொல்லியே வேணான்னு கூட இந்த ஃபார்ம் நாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண என்ன சார் பண்ண முடியும்? நிறைய அப்படிதான் நடக்கும். இப்ப பாருங்க சார், ஒரு 1000 இந்த ஃபார்ம் ரிசீவ் பண்ணுனா 1000 இடத்துல ஒரு 700-600 தான் போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தொடர்ச்சியா ஓட்டு போட்டுட்டே இருக்கேன், என் பேர் இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டா தெரியாது, எங்களுக்கு தெரியாது, இந்த ஃபார்ம் தான் எங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, நீங்க வேற யாரா போய் பாருங்கன்றாங்க. அந்த மக்கள் எங்க போவாங்க, யாரை போய் அணுகுவாங்க, அவங்க ஓட்டு அவங்க மீட் எடுத்து என்ன பண்ணணும், என்ன வழி வகிச்சிருக்கீங்க, யார் அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப மிக குளறுபடி. இன்னும் அப்ப பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு இன்னும் கம்மியாயிட்டே வரும் போல இருக்கு. இதுதான் ஜனநாயகமா? மத்திய அரசு இதுதான் அப்படிதான் பண்ணணுமா? மக்களை அலுவலப்பட வைக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம்.